சேலம் புறநகர் மாவட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் பிரிவு ஆலோசனைக் கூட்டம் கவுண்டம்பாளையத்தில் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் சித்தன் தலைமையில் நடைபெற்றது. மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சரவணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை பூந்தமல்லி அடுத்த குமரன் சாவடியில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பெஞ்சமின், அப்துல் ரஹீம் மற்றும் கழக அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இஸ்லாமியர்களுடன் நோன்பு திறந்தனர். பின்னர் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் 2 நாட்களில் 11 கொலைகள் நடந்துள்ளது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என குற்றம் சாட்டினார். மாநில மாணவரணி துணை செயலாளர் சல்மான் ஜாவித் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிமாறன், மாநில மாணவரணி செயலாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் இருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. காந்தி சிலை அருகே பள்ளிவாசலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்து மதத்தின் சாமியார், கிறிஸ்தவ போதகர், இஸ்லாமிய முத்தவள்ளி ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, மாவட்ட பொறுப்பாளர் வி. பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்று இஸ்லாமியர்களுக்கு அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டு பேசினர். இந்நிகழ்வில் இஸ்லாமியர்கள், அதிமுகவினர் என ஏராளமானோர் நோன்பு திறப்பில் பங்கேற்றனர்.